Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. Na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا نساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஷஹாபியாக்கள் மீதும் ஷஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் நிலவட்டமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது சஹாபிய பெண்மணிகளின் தியாகங்கள். அல்லாஹ் சொல்றான், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்களாலும் பொருள்களாலும் விளை நிலங்களாகவும் எல்லாவற்றிலும் நான் சோதிப்பேன். நபியை நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையோடு இருக்கு நன்மராயம் கூறுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது நம்ம என்ன நினைப்போம்னா, அல்லாஹ் எப்படி இப்படி சொல்றானே திருமறையில, இவ்வளவு சோதனைகளா நம்மளுக்கு, நம்ம எப்படி வாழுவோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய மக்களா இருப்போம் இல்லையா? அதாவது ஒரு பொருளாதாரத்துல சேதம் வந்தாலோ, ஒரு உடல்நிலை நம்மளுக்கு சரியில்லை, இந்த நாளே நம்மளால தாங்க முடியல, இவ்வளவு விஷயங்களும் அல்லாஹ் சோதனைன்னு சொல்றானே, நம்மளால எப்படி தாங்க முடியும் அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். ஆனா நம்ம புதுசா ஒரு விஷயம் செய்யணும்னா ஆரம்பிக்கிறோம்னா அதை நம்ம பயந்துக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், நம்மளுக்காக அல்லாஹ்வுடைய தூதரை நம்மளுக்கு முன்மாதிரி அனுப்பி வச்சிருக்கான் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை ஷஹாபாக்களும் ஷஹாபிய பெண்மணிகளும் பின்பற்றி நடந்தாங்க. அவங்க எப்படி நடந்தாங்கன்னா, குரானாகவும் அவங்க வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா, பெண்களும் ஷஹாபிய பெண்மணிகளும் அவங்களுக்கு சளைத்தவங்க கிடையாது, அவங்களும் அதே அளவுக்கு நடந்திருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாகப்பட்டதும் அவங்களுக்கு உறுதுணையா யார் இருந்தான்னு கேட்டா கதீஜா ரலியல்லாஹு தான் இருந்தாங்க. அதாவது அந்த மக்கா மாநகரமே ரசூலாவை போற்றி அல்லமீன் அஸ்வாதிக்குன்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒரு இறைவன் சொன்னதுன்னு அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அத்தனை மக்களும் அன்பா பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, எதிரிகளா மாறிடுறாங்க. அப்படி இருந்தும் முதல் முறையாக அந்த இஸ்லாத்தை யார் ஏற்றுட்டாங்கன்னா கதீஜா ரலியல்லாஹு தான் ஏற்றுட்டாங்க. அதே மக்கா அந்த மாநிலத்துலதான் என்ன பண்றாங்க, கதீஜா ரலியல்லாஹு வாழ்ந்தாங்க, அங்கேயே வாழக்கூடியவங்களா இருந்தாங்க. இருந்தும் அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வோட சட்டம் வந்தோடனே ரசூல்லா சொன்னதுன்னு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றவங்களா இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா ரசூல்லா ஹீரா குகையில இருந்து அவங்க அங்கதான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி அறிவிக்கப்பட்டனும் அவங்க வீட்டுக்கு கதீஜா ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னை போர்த்தி விடுங்கன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப கதீஜா ரலியல்லாஹு எப்படி அவங்களை அரவணைச்சு எப்படி ஆதரிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நீங்க ஏழைகளை உணவளிக்கிறீங்க, அனாதைகளை ஆதரிக்கிறீங்க, உறவுகளை எல்லாம் நல்லா பேணுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போறவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க, அதனால அல்லாஹ் ஒரு காலம் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், நீங்க பயக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கதீஜா ரலியல்லாஹு என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா குகையில் இருக்கும்போது அவங்களுக்கு அடிக்கடி உணவுகள்லாம் கொண்டு போய் கொடுக்குறவங்களா இருக்காங்க. அவங்க அங்க இருக்கும்போது உணவு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க யார் இருக்கா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு வரக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, உங்க மனைவி வராங்க, உங்களுக்கு உன்னை ஏதோ கொண்டு போறாங்க, அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கா அவங்களுக்கு முத்தாலான ஒரு மாளிகை சொர்க்கத்துல அவங்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு வராங்க. அப்போ அந்த பெண்மணி எப்படி ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்தா அல்லாஹ் சொல்லி விடுறான், அவங்களுக்காக ஒரு முத்தாலான மாளிகை இருக்குதுன்னா அந்த பெண் எவ்வளவு ஒரு கண்ணியமா வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க தான் யாரு, கதீஜா ரலியல்லாஹு. அவங்களுடைய
அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் வந்து ரசூல்லா வந்து எப்பவுமே கதீஜா ரலி மரணிக்கிற வரை அவங்க யாரையுமே திருமணம் பண்ணல. அவங்கள அவங்க இருக்கிற வரைக்கும். அவங்கள பத்தி மரணிக்கிற வரை புகழ்ந்துட்டும், அவங்கள பத்தி பேசிட்டு தான் ரசூலா இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சகோதரி ஹாலா வர்றாங்க. கதீஜா ரலியோட சகோதரி ஹாலா அவங்க வரும்போது, அவர் சொல்றாராம், இந்த குரல் கதீஜா ரலி மாதிரியே குரலா இருக்கு. ஆனா அவங்க கிடையாது. இது கதீஜாவுடைய சகோதரி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆயிஷா நாயகத்துக்கு என்ன வருது? கோபம் வருது. அந்த குறைசி பெண் குலத்திலிருந்து வந்த பெண்ணை, தாடி நெரிச்ச பெண்ணை இனி நீங்க மறக்க மாட்டீங்களா? அவங்க மட்டும்தான் பெண்ணா? வேற யாருமே பெண் இல்லையா? அப்படின்னு கேட்கறாங்க ஆயிஷா ரலி. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, அவங்க என் கூட இருக்கும்போது அல்லாஹ் இந்த புனிதமான மார்க்கத்தை எனக்கு கொடுத்தான். எனக்கு பிள்ளை வாரிசு அவங்க மூலம் தான் கொடுத்தான். அவங்க ஒரு செல்வ சீமாட்டி, அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இஸ்லாத்துக்காகவே செலவிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டு வந்து கதீஜா ரலி மரணம் அடைந்த ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, கவலை ஆண்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் கவலை ஆண்டுன்னா அப்ப ரசூலா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. அந்த மனைவி எவ்வளவு அன்பாவும் அவங்களுக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க இல்லையா? பணிவோடயும் நடக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே இப்பத்த பெண்கள் பாத்தீங்கன்னா, இதே அதாவது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒரு கணவர் போறாங்கன்னா, அவங்களுக்காக இப்ப நம்ம இப்படி உதவக்கூடிய பெண்களா இருக்கிறோம்னு பார்த்தா இல்ல. என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா? இது சோறு வேற உங்களுக்கு கொண்டு வரணுமான்னு கேட்கக்கூடியவங்களா இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க எவ்வளவு ஒரு தன்மை. அல்லாஹ்வுக்காக தான் அவரு போறாருன்னு சொல்லி அவங்களுக்கு உறுதி. அவங்க சொத்தையெல்லாம் இஸ்லாத்துக்காக செலவிடுறாங்கன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எத்தனையோ பெண்கள் நம்ம பார்க்கிறோம், உதாரணம் சொல்றோம். அப்ப நம்மளுடைய சஹாபி பெண்மணிகளை நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லித் தரக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆயிஷா ரலி பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன பெண் தான். ரசூலுல்லாஹ்வ திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு 9 வயது இல்லையா? 6 வயது, 9 வயது தான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சிறும பெண்ணா தான் இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 18 வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காலமாயிடுறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து பெண்கள்லயே அதிகமாக ஹதீசுகளை அறிவிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலி தான். 2000க்கு மேல அதிகமா அறிவிச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு நினைவாற்றலும், குர்ஆன் அப்படியே மனனம் செஞ்சு அதன்படியே வாழ்ந்து, அந்த என்ன பண்றது, ரசூலுல்லாஹ்வுடைய காலம் சென்ற பின்ன மூத்த சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்களாம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்பாங்களாம். இவங்கள்ட்ட கல்ஜா கல்ஜா ஆயிஷா ரலிட்ட போய் கேட்கறாங்க. சட்ட திட்டங்கள் எல்லாம் கேட்பாங்க. வாரிசு உரிமை பத்தி கேட்பாங்க. அது என்ன ஒரு இதானாலும் எங்க போறாங்கன்னா ஆயிஷா ரலிட்ட. அவங்க எப்படி ஃபிங்கர் டச்ல வச்சிருப்பாங்களாம். கேட்டோன்னே நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு கேட்டா மனனம் விட்டு அதை மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடியவங்களா இருப்போம். அவங்க அப்படியே சொல்லுவாங்களாமா. யாரு? ஆயிஷா ரலி. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து அரபி நாட்டுல வாழ்ந்தவங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் அரபி தெரியும். நம்மளுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சனால அவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பாஷை என்ன? இப்ப தமிழ்நாட்டுல வாழக்கூடிய மக்கள் கேரளால மலையாளமும் தமிழ் நம்மளுக்கு அழகா தெரியும். அதனால அந்த குர்ஆன் அப்படியே 30 வருஷம் தமிழ்நாக்க நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. சும்மா சொல்லுவோம். அவங்க எல்லாம் அரபிக அதனால சொல்றாங்க. நம்ம பாஷையிலேயே தமிழ்லயே சொல்லாமே. ஒரு 2 ஜூஸுக்கு நம்மளால, ஒரு 5 ஜூஸுக்கு நான் தமிழாக்கம் பண்றேன்னு சொல்ல முடியுங்களா? முடியாது. சும்மா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப அவங்க எந்த அளவுக்கு அதை படிச்சிருப்பாங்க. அந்த சிறு வயதிலேயே அவங்களுக்கும் விளையாட வேண்டிய வயசு இருக்கும். இந்த காலத்துல பெண்கள்லாம் ஜாலியா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குமில்ல. எதுக்காக அவங்க தியாகம் பண்றாங்க? நாளைக்கு நம்மளுக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகணும். நம்ம முன்னுதாரணமா இருக்கணும். இனி வர சமுதாயத்துக்குன்னு சொல்லிதானே அவங்க அந்த அளவுக்கு குர்ஆனையே நல்லபடியா படிச்சு எப்ப கேட்டாலும் பெரிய பெரிய ஷஹாபியக்கெல்லாம் போய் கேட்டா அதுக்கு அவங்க வந்து உடனே பதில் சொல்றவங்களா இருக்காங்கன்னா, அவங்க எப்படி அந்த கல்விக்கு பற்றாங்க? நம்ம என்ன பண்றோம்? வாரத்துல ஒரு நாள் பயானுக்கு அழைச்சாலே ரொம்ப சிரமம். ஒரு தியாகம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்த ஃபீலிங் நம்மளுக்கெல்லாம் இல்லையா? அல்லாஹ் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோமே அப்படிங்கிறது. 5 வேளை தொழுகிறதே ஒரு தியாகம். அதுல வேற நாங்க செலவிட்டு நாங்க வாரத்துல ஒரு நாள் பயானுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப அந்த குர்ஆன வந்து கற்றுக்கிறதுக்கு நல்லா படிச்சனால தானே அவங்களுக்கு அவ்வளோ அறிவோட சொல்ல முடியுது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மளுடைய மக்கள் இருக்காங்க. ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ள ஆணோ பெண்ணோ குழந்தைகள மஸ்ஜித் மதரசாக்கு நம்ம அனுப்பிடுறோம். காலையும் மாலையும் போயிட்டு வாங்கன்னு அனுப்புறோம். அவங்க போயிட்டு வந்து 10 சூறா 20 சூறா சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நிம்மதி. நம்ம புள்ள படிச்சாச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளும் அதே கபருக்கு தானே போறோங்கிற சிந்தனை இருந்தாதான் நம்ம படிச்சாதானே அந்த மக்களுக்கு நம்ம கேட்க முடியும். நம்மளுக்கு என்ன அறிவில்லாம இருக்கணும்? இல்லையே. சமையல்ல நம்மள மாதிரி போட்டி போட்டு என்ன யாருமே இல்ல. அந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருக்கும் இல்லையா? எந்த ஒரு சமையலா என்ன பிரியாணியா, நெய்ச்சோறா எது வேணாலும் வைக்கிற திறமை இருக்குதுன்னா, நம்மளுக்கு படிக்கிற திறமை இல்லையா? இருக்குது. 80 வயசு பாட்டியும் கூட குர்ஆன மனனம் பண்ணி
கஷ்டப்படுற அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னா நம்மளால முடியாம இல்லை. அப்ப அந்த குழந்தைங்க மட்டும்தான் மதரசா போய் படிக்கணுமான்னு கேட்டா இல்லை. நம்ம எந்த வயசானாலும் சரி, 80 வயசானாலும் 70 வயசுல அதுக்கு கீழே இருக்கிறவங்களால அழகா படிக்கலாம். என்ன நம்ம முயற்சி, இந்த உள்ளத்தை எல்லாம் பார்த்து என்ன பண்ணுவான், கொடுப்பான் இல்லையா? அப்ப ஆயிஷா அலி மாதிரி அறிவோட நம்ம இருக்கணும்னா என்ன பண்ணணும், மறுபடியும் மறுபடியும் படிக்கக்கூடியவங்களா இருக்கணும். எங்கெல்லாம் பயான் நடக்குதோ அங்க போய் கேட்கக்கூடியவங்களாவும், ஒரு சூறாவது நம்மளால மனப்பாடம் வெக்கப்படக்கூடாது. சின்ன குழந்தை எப்படி தெரியுங்களா, நாடு விட்டு நாடு போய் கர்ப்பிணியானவங்களும் சரி, வேற பெண்கள்லாம் ஆண்களும் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போய் சில ஹதீஸ்களுக்காகவும் குரான் வசனங்களுக்காகவும் போய் படிச்சிருக்காங்க. நம்ம அங்கங்க பக்கத்திலேயே இருக்குது இல்லையா, வீடுகளை சொல்லித்தர ஆள் இருக்குது, மதரசால இருக்குது, அங்கங்க இருக்குது. நம்ம என்ன பண்றோம், முயற்சி பண்ணி கண்டிப்பா ஆயிஷா அலி மாதிரி நம்மளும் முயற்சி பண்ணக்கூடிய சகோதரிகளா இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ரசூலா பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு உரை நிகழ்த்திட்டு இருக்காரு. நிகழ்த்திட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்கள் பக்கம் பெண்கள் பக்கம்லாம் உரை நிகழ்த்துறாரு. அப்ப என்ன சொல்றாங்க, பெண்கள்லாம் எங்க பக்கம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லும்போது ரசூலா சொல்றாங்களாமா, பெண்களாகிய நீங்கள் தான் நரகத்துல அதிகமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோன்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் உடனே கேட்கறாங்க, அமைதியா இருக்கிற நம்ம என்னமோ செஞ்சிருக்க மாட்டிருக்கே அப்படின்லாம் இல்லை, உடனே கேட்கறாங்க, யார ரசூலுல்லாஹ் நாங்க என்ன பண்ணணும், எதனால எங்களுக்கு நரகம் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, நீங்க அதிகமா சபிக்கிறவங்களா இருக்கிறீங்க, யாரையுமே சாபம் விடக்கூடியவங்க. பெண்கள் சீக்கிரமா சொல்லிடுவோம்ல, அந்த சாபம் விடக்கூடியவங்களா இருக்கீங்க, சபிக்கிறவங்களா இருக்கீங்க, அதனாலதான். அதுவும் இல்லாம நீங்க என்னதான் செஞ்சாலும் நீங்க கணவனுக்கு மாறு செய்யறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதாவது கணவனுக்கு மாறு செய்யறீங்கன்னா எப்படி தெரியுங்களா, அது உடனே அவங்க கேட்கறாங்க இதுக்கு என்ன அப்படின்னு, நீங்க அதிகமான தர்மம் செஞ்சீங்கன்னா இதுக்கு நீங்க பரிகாரம் தான் சொன்னோன்னே அந்த பெண்கள் உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய காதில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறத கழட்டி உடனே போடுறாங்க. எதுக்காக, நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு. ஏன் அவங்கள நம்ம சொர்க்கவாசின்னு சொல்றோம், சஹாபி பெண்மணிகளும் சகாபாக்களை ஏன் சொல்றோம்னா, சொன்ன செகண்ட் சமீனா ஒத்தாகணும், செவியட்டும் கட்டுப்பட்டும் உடனே நம்மளால சிந்திப்போம்ல, இந்த நகை என் பிள்ளைக்கு வேணும், எடுத்து வைக்கணும், இதை கொடுத்தா நான் என்ன பண்றது, எங்க வீட்டுல திட்டுவாங்க, அது பல யோசனைகளா இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க, உடனே கழட்டி போடக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப ஜெயனபுரலி என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல கொஞ்சம் நகை இருக்கு அதை எடுத்துட்டு வரலாம்னு அவங்க போறாங்க. அப்ப அவங்க கணவர் என்ன சொல்றாங்க, எனக்கும் என் குழந்தைங்க இது தகுதியானவன், எனக்கே நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன்னு, அவங்க இப்பத்த பெண்களான கணவனுக்கு கட்டுப்பட்ட எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள் இந்த காலத்துல இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, போய் என்னுடைய தூதர்கிட்ட, அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்டுதான் இதுக்கு முடிவெடுப்பேன்னு போய் போறாங்க. போய் அங்க போய் ரசூலாட்ட போய் கேட்கறாங்க, யார சொல்லா இந்த நகையை கொடுக்கலாமா, இல்ல உங்க கணவர் சொன்னதுதான் சரி, இதுக்கு உரிமையானவங்க உங்க கணவர் தான், உங்க பிள்ளை தான், நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அதை கொடுக்கக்கூடிய, அப்ப எப்படி ஒரு இருக்கிறாங்க, ஒரு சட்டம்னா நபி சொன்னதை கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற அந்த உள்ளத்தில் இருக்கிறதுனாலதான் போய் கேட்கறாங்க. நம்ம பெண்கள் அப்படியா, நம்ம பண்ண நீங்க என்ன நினைப்பீங்க, இப்ப என்ன ரசூலா இருக்காங்களா இப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. ஹதீஸ் இருக்குல்ல, ரசூலா விட்டுட்டு போன ஹதீஸ், அவருடைய செயல் சொல்லு அங்கீகாரம் எல்லாமே நம்மளுக்கு ஹதீஸ் தானே, அதை நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய குரான் இருக்குது, அதை பார்க்கணும்ல. யார்கிட்டயோ தேடி போவோம், இதுக்கு என்னங்க விளக்கம், இதுக்கு என்ன விஷயங்கன்னு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போன் போட்டு கேட்போம், சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்போம். ஆனா நம்ம குரானையும் ஹதீஸையும் கையில எடுக்க மாட்டோம். அதுல எடுத்த ரசூலா நம்மளுக்கு அழகா சொல்லித்தராரு, யார் யாரு எப்படி நடக்கணுங்கிற சொல்றாங்க இல்லையா? அப்போ தன்னுடைய கணவன் ஏழையா இருக்காங்கன்னா அவங்களுக்கே முதல்ல உங்களோட கொடுத்துருங்க அப்படின்னு. அப்ப இஸ்லாம் எவ்வளவு எளிமையா இருக்கு, கஷ்டப்படுத்தா நம்மள, நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லுதா, இல்ல, அந்த அளவுக்கு எளிமையா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கணவனுக்கு கட்டுப்பட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எத்தனையோ பெண்கள் ஏதாவது செஞ்சாலும், ஆனா அப்படி இருக்காங்க, அவங்க சட்டத்தோட ரசூலா சொன்னதை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களா தான் நம்ம இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ரசூலா என்ன சொல்றாங்கன்னா, 2 பெண் குழந்தைகளை நல்ல முறையா தீனோட வளர்த்தி அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சீங்கன்னா அவங்களும் நானும் இப்படி இருப்போம்னு அவருடைய 2 விரலை காணிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க சொர்க்கத்துல இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். அப்ப நம்ம பெண் குழந்தைகளை என்ன பண்ணணும், இஸ்லாத்தின் படி படிக்க வைக்கணும்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல 1-2 வருஷம் என்ன ஆகுது, படிப்புங்கிறதே ஒண்ணு இல்ல, ஆபீஸ் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாரும் வீட்டுல இருந்தே தொழுக, பெருநாள் தொழுக, நார்மலா தொழுகிறது, எல்லா தொழுகையும் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், குடும்பம் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு. ஆனா அந்த சிந்தனை எல்லாம் மனிதனுக்கு இல்லை, படிப்பு தான் முக்கியம். படிப்புக்காக ஒரு ஆட்டோ 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து செலவு பண்ணி என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடியவங்க. அதே மதர்சாக்கு செய்வாங்களா, ஏதாவது ஒரு தாய் தகப்பன் மதர்சாக்கு நாங்க 1000 ரூபா கொடுத்து ஆட்டோல அனுப்பி வரோம்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்களா, இல்ல. அதே ஸ்கூலுக்குன்னா இந்த உலக கல்வி இங்கேயும் முடிஞ்சிடும், படிக்க வேணாம்னு சொல்லல,
அது இங்கேயே முடியக்கூடிய ஒரு கல்வியா இருக்குது. அதே ஆகிராக்கு எது வரும்? நம்மளுடைய மார்க்க கல்வி தானே வரும் நமக்கு. அப்ப அது எப்படி நடக்கணும்னா, ஒரு தாய்க்கு எப்படி நடக்கணுங்கிற விஷயமும், எப்படி நம்ம படிக்கணும், எப்படி தொழுகணும், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தெரியும்னா நம்ம மக்களை அனுப்புனாதான் தெரியும். இல்லைன்னா தெரியுங்களா? அப்ப ஜைனப் அலி மார்க்கத்தை தெரிஞ்சனாலதானே அவங்க ரசூல்லாட்ட கேட்டு அந்த ஆபரணங்களை அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய கணவருக்கு கொடுக்குறாங்களா இருக்காங்க. மத்த பெண்கள் என்ன பண்றாங்க, உடனே கழட்டி ரசூல்லாக்கு கட்டுப்பட்டு உடனே கொடுக்குறவங்களா இருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி அஸ்மார் அலி அஸ்மார் அலி பாத்தீங்கன்னா அவங்க அவங்க எப்படி சொல்றேன்னா அவங்க ஒரு வீர பெண்மணி. அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணும். ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளையும் நம்ம இந்த மாதிரி வாழணுங்கிற ஒரு ஆசை நம்ம உள்ளத்துல வரணும். வெறும் ஒரு பயான் சொல்றாங்க, இது ஒரு கதைன்னு எடுத்துக்காம நம்ம வாழ்க்கையிலையும் இந்த சஹாபி பெண்மணிகள் மாதிரி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அப்ப அஸ்மார் அலி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சொந்த காடு இருக்கு. அங்க பேரிச்சம்பழ கொட்டைகளை எடுத்து ஒரு கூடையில வச்சு தலையில வச்சு தூக்கிட்டு வர்றவங்களா இருக்காங்க. வர்ற வழியில ரசூல்லாவும் ரசூல்லாவுடைய தோழர்களும் நிக்கிறாங்க. அப்ப ரசூலா என்ன பண்றாங்க, அஸ்மார் அலியை பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாகனத்தை கீழே இறக்குறாங்க. அதாவது ஒட்டகத்தை கீழே இறக்கி கூப்பிடுறாங்க. ஆனா அஸ்மார் அலி என்ன பண்றாங்க, அவங்க போகல. அவங்க வெக்கப்பட்டு போகாம தன்னுடைய கணவன் இடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூல்லா எங்களை கூப்பிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டாரு, ஆனா நாங்க போகல, எனக்கு சங்கடமா இருக்கு, நீங்க போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு யாரு, அஸ்மார் அலியோட தந்தையோட உற்ற நண்பர் ரசூல்லா இல்லையா? அபூபக்கர் அலியோட உற்ற நண்பர் தானே. அப்படி இருந்தா தன்னுடைய கணவனுக்கும் அவங்க உற்ற நண்பர். அப்பவும் போல. அதுவும் இல்லாம தன்னுடைய சகோதரியுடைய கணவர், ஐஷர் அலியோட கணவர், ஐஷர் அலியோட சகோதரி தானே அஸ்மார் அலி. அப்படி இருந்தும் அவங்க போல. ஆனா இந்த காலத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு கூடி ஒரு மாசத்துலயே பக்கத்து வீட்டுல அண்ணங்கிறாங்க. இந்த மாமான்னு சொல்லி அந்த மாமா கூட தன்னுடைய குழந்தைகளை வண்டியில வச்சு அனுப்புறாங்க. ஒரு ஃபங்க்ஷன்ங்கிற பேர்ல அந்நிய ஆட்களோட சிரிக்கிறதும் அவங்க கூட வண்டியில போறதும் ஒரு சர்வ சாதாரணமான விஷயமா நினைக்கிறாங்க. ரசூல்லா யாரு, இந்த உலகத்துக்கே உன்னதமான நபி. அவங்க அழைச்ச ஒரு பெண் போலேன்னா அவங்க எவ்வளவு ஒரு வெக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அந்த வெக்கத்துல நம்மளுக்கு கொஞ்சமா அது வேணும் தான். அப்ப நம்ம குழந்தைகளை இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தக்கூடிய தாயா இருக்கும் இல்லையா? அப்போ தாய்மார்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரசூல்லா, அதாவது அல்லாஹ் நம்மளை எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் 3 தான் இருக்கு. மீதி எல்லாமே என்னமா, ஆறுதல் பிரைஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 தான் இருக்கு, மீதி எல்லாமே ஆறுதல் பிரைஸ். ஆனா அல்லாஹ் நம்மளை 3மா தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. ரசூல்லா என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துல யாரை கண்ணியப்படுத்தணும், யாரும் கண்ணியப்படுத்தக்கூடிய உறவுன்னா தாய், 2வது தாய், 3வது தாய். அப்ப இதுக்காக நம்ம சந்தோஷப்படுறோம், அதே அளவுக்கு பயப்படவும் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 விதத்திலையும் அதான் நம்மளை இவ்வளவு கண்ணியப்படுத்தி ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்த கொடுத்து, கணவனுக்கு அடுத்துதான் கொடுத்துருக்கான், பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கணும்னா நம்ம கையில எவ்வளவு இருக்கு. நம்ம அந்த குழந்தைகளை நம்ம எப்படி வார்த்தை எடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். கணவன் எல்லா வீட்லயும் மேக்சிமம் கணவன் காலையில போனா இரவு வரக்கூடியவங்க, சாயந்தரம் வரக்கூடியவங்க இருக்கணும். அப்ப நம்ம பெண்கள் தான் என்னது, இந்த குழந்தைகளை வளர்த்தக்கூடிய முழு பொறுப்பு நம்மளுக்கு தான். அந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அப்ப அந்த குழந்தைங்க ஓதிருச்சுன்னு சொன்னாலும் அது என்னென்ன பார்க்குது, என்னென்ன செயல்படுது, எப்படி நடந்துக்குது, யார்கிட்ட மரியாதை கொடுக்குது, இரவெல்லாம் தொழுகிற 5 வேளை தொழுகணும், இதெல்லாம் நம்ம தானே சொல்லி தரணும் அந்த குழந்தைகளுக்கு அத்தனையுமே. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க சொர்க்கத்துல இருப்போம்னா அந்த மாதிரி நம்ம வளர்த்தி எடுக்கணும்ல. சந்தோஷம் மட்டும் பட்டா போதுமா, தாய் தான் முதல்ல, தந்தை பின்னாடின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்ல. அப்படி இருந்தால்தானே நம்மளுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தரக்கூடியனா இருக்கான் இல்லைங்களா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அஸ்மார் அலி அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா ரசூல்லா ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போகும்போது யாருக்குமே தெரியல, அவங்க குடும்பத்துல இருக்க சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் ரசூல்லா இந்த மாதிரி போறாங்க அப்படிங்கிற விஷயம் சில பேர்த்துக்கு. அப்ப அபூபக்கர் அலி தான் அவங்களுக்கு என்னது உற்ற துணையா இருக்காங்க. அப்படி போகும்போது அஸ்மார் அலிக்கும் தெரியும் ரசூல்லாவும் தன்னுடைய தந்தை இப்படி ஹிஜ்ரத் போறாங்க அப்படின்னு. ரசூல்லா இடத்துல யாரை வைக்கிறாங்கன்னா அலீர் அலியை வச்சுட்டா, அவங்க இடத்துல அவங்கள வச்சுட்டுதான் இவங்க போறாங்க. போகும்போது அஸ்மார் அலி என்ன பண்றாங்க, அவங்களுக்கான உணவுகளை எல்லாம் தயாரிச்சு கொடுக்குறாங்க. உணவுகளை எல்லாம் தயாரிச்சு கொடுக்கும்போது அதை கட்டுறக்கு துணியில தன்னுடைய இடுப்புல இருக்கிற கச்சை துணி எடுத்து ஒரு துணியை அவங்க கட்டிட்டு ஒரு துணியை அந்த சாப்பாடு கட்டி அவங்களுக்கு பேர் என்ன, புனை பேர் ஒண்ணு இருக்குது, இரு கச்சை துணியோட விவரம்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி செஞ்சு அவங்க அனுப்புறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா போனதுக்கு அப்புறம் அபூபக்கர் அலியுடைய தந்தை தான் வீட்டுல இருக்காங்க. அவங்க வயதானவங்க தானே. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம பேத்தி எப்படி பாத்துக்குவோம், அஸ்மார் அலி பேத்தி தானே,
எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களா, எல்லாமே அஸ்மார் அலி கொடுத்து அனுப்பிட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களான்னு கவலையா இருக்கா. அப்ப என்ன பண்றாங்க, அந்த காலத்துல இந்த நோட்டு காசு அந்த மாதிரி இல்லை, சிறு சிறு கற்களை எல்லாம் ஒரு இதுல போட்டு பாருங்க நம்மளுக்கு வச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு எவ்வளவு அறிவா சொல்றாங்க பாருங்க. அப்போ அவரு சொல்றாரு, சரி வச்சுட்டு போயிருக்காங்களான்னு மன நிம்மதியோட இருக்காராங்க. அப்போ அவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி தன் வீட்டுல இருக்கிறவங்களும் சங்கடப்படக்கூடாது, இந்த மாதிரி ஒரு வேலை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த அபூ ஜஹல் அலி போய் விசாரிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. விசாரிச்சுட்டு இங்க அஸ்மார் அலி அங்க யார் இருக்கா, அவங்களுடைய பார்ட்னர் மட்டும்தான் கூட இருக்காங்க அஸ்மார். ஆனா அந்த தைரியமான பெண் அபூ ஜஹல் என்ன கேள்வி கேட்டதுக்கும் அவங்க தக்க பதிலே கொடுக்கல, அனுப்பிடுறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு ஒரு வீர பெண்மணியா இருக்காங்க இல்லையா, பயப்படவும் இல்லை. அதாவது ஒரு அபூ ஜஹல் கொடுமையானவங்க தானே, அதுக்கும் அவங்க பயப்படல. அவங்க உணவையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, வீட்டுல இருக்கிற பொருளாதாரத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, அவங்க சவுர் குகையில தங்கி இருக்கும் போது அஸ்மார் அலி அவங்களுடைய சகோதரன் அவங்களை அடிக்கடி போய் பாக்குறவங்களா இருக்காங்க. பார்க்கும்போது சோறு உணவு ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு வருவாங்க. அந்த நாட்டுல எல்லாம் அந்த மணல் நடந்து போறாங்களா, அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க யார் யாரு எங்க போறா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். அப்ப அஸ்மார் அலி என்ன பண்றாங்க, வர்ற வழியில அந்த கால் தடத்தை எல்லாம் அழிச்சுட்டே வராங்க, ஆமா தெரியக்கூடாதுல்ல அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு ஒரு எவ்வளவு ஒரு அறிவாற்றல், அல்லாவுடைய பாதையில போறதும் இல்லாம அதை எவ்வளவு சாமர்த்தியமா அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போனாங்க இல்லையா. அந்த மாதிரி அஸ்மார் அலியோட இது. அடுத்து பாத்தீங்கன்னா உம்மு சுலைம் பத்தி நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா பயான்லயும் அடிக்கடி நம்ம உம்மு சுலைம் பத்தி கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரையாற்றிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வராங்க, விருந்தாளியா வராங்க. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாரு, தன்னுடைய வீட்டுல எல்லா வீட்லயும் கேக்குறாங்க உணவு இருக்குதான்னு. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம வீட்டுல உணவு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப ரசூல்லா சொல்லி, என்னுடைய விருந்தாளியை நீ யாரு அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னு. அபூ தல்ஹா ரலி என்ன பண்றாங்க, நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா கேட்டா அங்க என்ன சொல்றாங்க, உம்மு சுலைம் சொல்றாங்க, குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அவங்க அபூ தல்ஹா சொல்றாங்க, அந்த குழந்தைகளை தூங்க வச்சிருமா, தூங்க வச்சுட்டு இந்த உணவை வந்தவங்களுக்கு கொடுப்போம். உடனே அவங்க உம்மு சுலைம் என்ன சொல்றாங்க, நம்ம சாப்பிடுற மாதிரி உட்காந்துக்குவோம், அந்த விளக்க நீங்க சரி பண்ற மாதிரி அணைச்சிருங்க, அப்ப நம்மளும் சாப்பிடுற மாதிரியே தெரியும், அவங்களும் நல்லபடியா விருந்து சாப்பிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போயிறாங்க. காலையில அபூ தல்ஹா தொழுகு போகும்போது கேக்குறாங்க ரசூல்லா, என்ன நடந்தது, இரவு என்ன விஷயம் நடந்துச்சு, அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்காக ஒரு 59 அத்தியாயத்துல ஒரு வசனம் இறக்கப்படுது. அப்படி என்ன நீங்க செஞ்சீங்க அப்படின்னு. எதுவும் செய்யல, குழந்தைகளுக்கு இருக்கிற உணவை நாங்க என்ன பண்ணோம், அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு. அல்லாஹ் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா எப்படிப்பட்டது இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்க, 10-20 பேர்த்த கூப்பிட்டு பிரியாணி ஆக்கி போட்டாங்களா, இல்ல. ஒரு நாடு ஒரு ஆடு ஒரு 4-5 வாங்கி அறுத்து வலிமா கொடுத்தாங்களா, இல்ல. அவங்க வீட்டுல இருக்கிற கொஞ்சம் உணவை கொடுத்ததுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுறான்னா அல்லாஹ் என்னத்தை பாக்குறான், அந்த உள்ளத்தை. அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், கஞ்சத்தனத்துல இருந்து அவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி வசனம் வருது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு அந்த உணவு வேணும்னு எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அது கஞ்சத்தனமா மாறி இருக்கும். ஆனா அவங்களுடைய கருணை உள்ளமும் இருக்குது, கஞ்சத்தனமும் இல்லாம தன்னுடைய குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறதும் கூட கொடுத்து அவங்க நன்மையை சம்பாதிக்கிறாங்க. இப்ப நம்ம இருக்கிற காலத்துல யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா 4 பேருக்கு சாப்பாடு செஞ்சிருப்போம், நம்ம என்ன சொல்றவங்களா இருப்போம், யாரையும் குறை சொல்ல, நம்மளையே பரிசோதிச்சுக்கலாம். என்ன பண்றாங்க, ஏன் போன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு போன் பண்ணிட்டாவது வரலாம்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிகமா இருப்போம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் சாப்பிடாம குழந்தைகளையும் தூங்க வச்சு கொடுக்கக்கூடியவங்க. அப்போ ரப்புல் ஆலமீன் என்ன பாக்குறான்னா அந்த உள்ளத்தை தான் பாக்குறான். அந்த உள்ளமாகப்பட்டது எப்படி இருக்குது இல்லையா, இந்த கருணை தானே, வந்தவங்கள உபசரிக்கணும். அப்ப அது எவ்வளவு நம்மளுக்காக மலாயிக்கத்துக்கு துவா செய்வாங்கல்ல, விருந்தாளிகள் நம்மளை வீட்டுல வரவேற்று நம்ம இது பண்ணா துவா செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, கதீஜா ரலி மாதிரி கணவனுக்கு வீட்டுக்குள்ள வந்ததுமே எடுத்தறிஞ்சு பேசாம வீட்டுக்குள்ள வந்தோன்னே என்ன சொல்றது, அங்க காசு கொடுக்கணும் இங்க காசு கொடுக்கணும், தங்கச்சி அதை சொல்லிட்டா, மாமி இதை சொன்னாங்க, வீட்டுல அந்த பிரச்சனை, இந்த வர்றக்குள்ளேயே பல பிரச்சனைகள் அவரை காதுல போடுறத முதல் வேலை யாருக்கு, இந்த மனைவிக்கு. அப்படி இல்லாம மார்க்கத்துக்காக செலவிடுற கணவனுக்கு இவ்வளவு பணிவாகவும் ஆதரவாகவும் இருந்த கதீஜா அலி மாதிரி நம்ம வாழக்கூடிய மக்களா இருக்கணும் இல்லையா. ஆயிஷா அலி மாதிரி என்ன பண்ணணும், கல்வியில சிறந்தவங்களா இருக்கணும். அவங்க எவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க, கடைசிக்கு நம்ம ஒரு 10 ஹதீஸாவது நம்ம மனதில் விட்டு வச்சிருக்கணுமா வேணாமா.
கேட்டோன்னா சொல்லக்கூடியது. எங்கேயாவது நீங்க பயான்ல கேட்டா இந்த ஹதீஸ் எனக்கு தெரியும், நீங்க மாத்தி சொல்றீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகளா இருக்கணும்ல. இந்த இந்த சூறால இந்த அத்தியாயத்துல இது வருது, நீங்க வேற எங்கேயா சொல்றீங்கன்னு கேட்கணும். அந்த மாதிரி பெண்களா இருக்கணும் இல்லையா? ஆயிஷா அலி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த அளவுக்கு படிச்சிருந்தாலும் உமர் அலியே ஒரு தடவை உமர் அலி வாயிலிருந்து வர்றது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிற மாதிரி ரசூலா சொன்னாலும் அவங்களே சுட்டி காமிச்சிருக்காங்க, நீங்க சொல்றது தப்புன்னு. அந்த அளவுக்கு போல்டானவங்க யாரு? ஆயிஷா அலி வந்து குரானையும் ஹதீஸையும் அவங்களுடைய வாழ்க்கையில அப்படியே கொண்டு வந்தனாலதான் யாரு தவறு செஞ்சாலும் உடனே கேட்கக்கூடியங்களா இருந்தாங்க. அப்ப நம்ம படிச்சாதானே கேட்க முடியும் இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு மரண வீட்டுக்கு போறீங்க, அங்க போனா என்ன பண்ணுவாங்க? மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க? குரான் ஷரீஃப் எடுத்து எல்லாம் ஓதக்கூடியவங்களா இருக்கும். எல்லாருமே பார்த்திருக்கீங்க. ஆனா நம்மளால சொல்ல முடியுதா? ஏதோ பக்கத்துல போய் தெரிஞ்சவங்க யாருக்காவது சொல்லுவோம், இருந்தாலும் பயந்துக்குவோம். ஆனா என்ன பண்ணணும்? நம்ம அந்த இது தெரிஞ்சாதானே சொல்லுவோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? மரணித்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள், செவியை எடுத்தாலும் பதில் அளிக்க மாட்டார்கள். உடனே நம்ம அந்த வசனத்தை சொன்னோம்னா அவங்க ஓதுவாங்களா? ஓத மாட்டாங்க. ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம், ஓதக்கூடாதுங்க அப்படிம்போம். ஏன்னு கேட்டா நம்ம திருதிருன்னு முடிப்போம், ஏன்னா நமக்கு சொல்ல தெரியும் இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அச்சமூட்டி இந்த குரான் வந்து மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுது, தண்டனை உண்ற வாக்கை உண்மையின உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு தான் இதுல இருக்குதே தவிர மரணிச்சவங்க ஓதறதுக்கு இல்ல அப்படிங்கிற வசனம் நம்ம எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆயிஷா அலி மாதிரி 2000 அளவுக்கு படிக்கலன்னா அட்லீஸ்ட் 50, 100, 10ஆவது நம்ம படிச்சு மனசுல வைக்கணும்ல. அப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு துவா இருக்கணும், அந்த இடத்துல துவா செய்யணும். அதே மாதிரி சைனப் அலி மாதிரி என்ன பண்ணணும்? நம்மளுடைய சொத்துக்களை இதையும் நம்ம இந்த உலகம் வந்து எப்படிப்பட்டதுன்னா, அதான் குள்ளன் நடையப்பான், இந்த பூமியில் உள்ள அத்தனை பேரும் அழியக்கூடியவங்க, உன்னுடைய ரப்புல் ஆலமீனோட முகம் மட்டும்தான் நிலைச்சி இருக்குன்னு சொல்றான். அப்படி இந்த அழிஞ்சு போகக்கூடிய பொருள் தான் இந்த வீடு, நகைகள் எல்லாமே. நம்ம தேவைக்கு போக இது என்ன பண்ணுவோம்? தானம் பண்ணக்கூடியவங்களா இருக்கும் இல்லையா? அதாவது வந்து அபூபக்கர் அலி என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இருக்குதாம், அதை என்ன பண்றாங்க, இரவு நேரத்துல போறாங்க. ஐயோ அந்த நம்ம வீட்டுல இந்த இது இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு போய் பக்கீர் யாரும் போயிட்டு இருக்காங்களாம், அவங்கள கூப்பிட்டு அதை கொடுத்துட்டு வந்த பின்னா அவங்க நிம்மதி அடைஞ்சாங்க. யாரு? அபூபக்கர் அலி. அப்போ நம்ம வந்து இது வந்து இந்த துனியா எப்படி உள்ளும் நடைப்பான், இந்த பூமியில் உள்ள அத்தனையும் அழிஞ்சு போகக்கூடியதுதான், நிலையா இருப்பது நம்மளுடைய ரப்பு மட்டும்தான் இல்லையா? அப்ப இந்த வானம் பூமி படைச்ச அத்தனை ஜீவராசிகளும் எல்லாருமே அழியக்கூடியது. இதுல எதுவுமே நிலை கிடையாது. கணவன் நிலை கிடையாது, நம்ம பெத்த பிள்ளை நிலை கிடையாது, நம்ம அம்மா நிலை கிடையாது, யாருமே இல்லை. ரப்பு மட்டும்தான் நிலையானவன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வந்தா தான் நம்ம தாவாவும் பண்ண முடியும், நம்மனால என்ன பண்ண முடியும்? சதக்கா செய்ய முடியும், தான தர்மம் செய்ய முடியும். ஜகாத்துங்கிறது சட்டத்துக்குள்ள அதுக்குள்ள என்னது அந்த அளவுக்கு இருக்கிறவங்க செய்வாங்க. தர்மங்கிறது யாரு வேணாலும் செய்யலாம்ல. ஒரு ஏழ்மையான செய்யக்கூடியவங்க அதான் அவ்வளவு விரும்புறான் இல்லையா? என்ன சொல்றாங்க? ஒரு சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஏழை போயிடுறான் அப்படின்னா, அப்ப நம்ம எதை விரும்பணும்? நம்மளுடைய ரப்ப விரும்பணும்னா நம்மள்ட்ட இருக்கிற பொருள்களை என்னது கொச்சமா நினைக்கும், எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு அனாவசியமான பொருள். எனக்கு நிலையானவன் என்னுடைய ரப்பு, அவன் தான் இந்த துனியாவுக்கு என்ன அனுப்பியிருக்கான், அங்கதான் நான் மீண்டும் போகக்கூடியவனா இருக்கேன், அந்த இந்த அல்ப பொருட்கள்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம அதை என்ன பண்ணுவோம்? அந்த தான மனுஷனோட மனசு மாறிடும். இன்னைக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைப்பீங்க, நாளைக்கு என்ன வேண்டான்னு அந்த மனசு எப்ப நம்ம நினைக்கிறோமோ அப்பவே அதை கொடுக்கக்கூடியங்களா இருக்கு. அதிகமா தானம் செஞ்சு ரசூலா என்ன சொல்றாங்க? ஒரு பேரிச்சம்பழ துண்டுல ஒரு துண்டையாவது கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நரகத்துல இருந்து காப்பாத்திக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நம்மள்ட்ட இருக்கிறதுல எவ்வளவோ இருக்கு இல்லையா? நபிமார்கள் வாழ்ந்த, அதாவது ஆயிஷா அலியெல்லாம் நம்ம சொல்லிட்டோம், அவங்க எல்லாம் அரபிகள் தானே அப்படின்னு நினைக்கிறவங்களா? அவங்களும் எப்படி ஒரு தண்ணி வேணும்னா பல மைல் தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். நம்மள மாதிரி இங்க மோட்டர் போட்டா தண்ணி வராது, பைப்பு திருந்தா தண்ணி வராது. ஒரு சமையல்னா மிக்சியில அடிச்சு குழம்பு வச்சிருவோம் இல்லையா? குக்கர்ல வச்சோம்னா சாப்பாடு, இதுதான் நம்மளோட வேலை. வாஷிங் மிஷின்ல போட்டா துணி துவைச்சிடணும், ஃப்ரிட்ஜில் இருக்கு எல்லாமே எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வசதி வாய்ப்புள்ள அவங்களாம் எப்படி இருந்தாங்க? ஒரு தண்ணி வேணும்னா ரொம்ப தூரத்துல போய் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு ஒரு சமைக்கணும்னா அவங்க கையால அரைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி கஷ்டத்துலயும் அவங்க இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்னா நம்ம எல்லாம் வந்து சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கும், அதிகமா சிந்திக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கல்வி நம்ம கற்றுக்கொள்ளவங்களா இருக்கணும், தான தர்மம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அஸ்மார் அலி மாதிரி வீரமான பெண்ணா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே. அல்லாஹ் சொல்றான், எப்படி எல்லாம் சொல்றான், அவங்க எல்லாத்துலயும் சோதிப்பேன்னு. அந்த மாதிரி சோதனை எல்லாம் வந்தப்போ அவங்க போல்டா இருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உம்மு சுலைம் என்ன பண்றாங்க? கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டாங்க. அப்ப நம்ம வந்து நிறைய என்னது நம்மள்ட்ட இருக்கிறது செஞ்சா போதும்,
அதுக்காக நம்ம நிறைய நம்மளே 500 தான் சம்பாதிக்கிறோம், 1000 தான் சம்பாதிக்கிறோம், நம்ம எப்படி தான தர்மம் பண்றது, எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு போகணும், அதெல்லாம் சிந்திக்க வேணாம். உள்ளம்தான் இருக்கிறத பங்கு. ஒரு விருந்துகார் வந்தாங்களா, 4 பேர்த்துக்கு சாப்பாடா, 2 பேர் வந்தாங்களா பங்கிட்டு சாப்பிடலாம் இல்லையா? அந்த குணம் நம்மளுக்கு வரணும். டென்ஷன் ஆகக்கூடாது, வந்துட்டாங்களே அப்படின்னு. அல்லாஹ் நம்மளுக்காக மலாய்க்கள் துவா செய்ய போறாங்க, நம்ம விருந்தாளி நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்கங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம பயப்பட மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சகாபிக்க பெண்மணிகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடியவங்களா இருக்கணும் இல்லையா? ஓதுறதும் தொழுகிறதும் எல்லா விஷயமே அவங்க எப்படி வழிகாட்டி தந்தாங்களோ அந்த வழியில நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருளாலும் இல்லையா உயிர்களை கொண்டு விளைச்சலை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துலயும் சோதனை கொடுப்பேங்கிறான். அப்ப இந்த சோதனை நம்மளுக்கு எப்படி வரும்னா, நம்ம சம்பாரிச்சவங்கள செல்வம் அதுல இருந்தும் வரும், வேற எதுலயும் வராது. நம்ம சம்பாரிச்ச செல்வத்துல வரும், நம்ம பெத்த பிள்ளைங்கள்ட்ட இருந்து சோதனை வரும். ஒண்ணும் இல்லை, நம்ம நெருங்கிய சொந்தங்களை கொண்டே நம்மளுக்கு சோதனை வரும். எந்த சோதனை வந்தாலும் என்னுடைய ரப்பு எங்களோட அக்மர் அலி எப்படி இருந்தாங்க, எவ்வளவு போல்டா இருந்தாங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு சொந்தனாலையும் சரி, ஏன் கல்வி நீங்க கட்டுறீங்கனாலும் அதுலயும் சோதனை வரும். நீ இப்படி பேசுறியா, இது தவறு, மன உளைச்சலுக்கு ஆளாகும். அது எல்லாமே வரும், சொந்தத்தினாலையும் வரும், அடுத்துள்ளவங்கனாலையும் வரும், நம்ம வீட்லயே வரும், ஏன் கணவர்ல வரலாம், மனைவியில வரும், எதுல வேணாலும் சோதனை வந்தா எங்கூட யார் இருக்கா, என்னுடைய ரப்பு இருக்கான். அந்த உறுதி மட்டும் நம்மளுக்கு இருந்துன்னா எந்த சோதனையானாலும் பெண்கள் தாங்கவும் இல்லை. பெண்கள் சொன்னாலே என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் பலகீனமானவங்க நினைக்கிறாங்க இல்லைங்களா? பலகீனமானவங்க, அவங்களால எதுவுமே தாங்க முடியும்.